அஸ்ஸலாமு அலைக்கும் ரமலான் டே 7. அன்னைக்கு பொடலங்காய் கூட்டும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கூட்டு நிறைய வச்சுக்கிட்டு ரைஸ் கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். அப்புறமா ஒரு 30 கிராம்ஸ்க்கு கிரேப் சாப்பிட்ருந்தேன். 2 செட் யூனிஃபார்மாக அயர்ன் பண்ண இருந்துச்சு. எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி போடுறதும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சா தான் டக்குன்னு எடுத்து போட்டுப்பாங்க. அப்புறம் தொழுதுட்டு குர்ஆன் ஓதலான்னு எடுத்தாக்கா எறும்பு நிறைய அங்கே வந்துருச்சு. பசங்க என்ன சாப்பிட்டுட்டு போட்டிருந்தாங்கன்னு தெரியல. ஸோ அந்த பிளேஸை மட்டும் க்ளீன் பண்ண விட்டுட்டு நான் குர்ஆன் ஓத வந்துட்டேன். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளை சோளம் ஊற வச்சுருந்தேன் தோசை மாவு கரைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதும் அந்த வேலை தான் முடித்தேன். அப்போ தான் வந்து நைட்டுக்கு கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு. அப்புறம் இஃப்தாருக்கு வந்துட்டு பிஸ்தா ஃப்ளேவர்ட் மில்க் ஷேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் சப்ஜா சீட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இத்தனை நாள் குடிச்சது நான் இன்றைக்கி தான் சுகர் போட்டு ஒரு ட்ரிங்க் வந்து குடிச்சது. அப்புறமா ஃப்ரூட் கொஞ்சம் இருந்தது, அதனால் ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் இதில் சுகர் கண்டென்ட்லாம் அதிகம். ஸோ லிமிட்டடாக தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா ரிச் அண்ட் க்ரீமி ஆஸ் யூஷுவலாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் என் பெரிய பையன் தான் வந்து மல்லிக்கீரை சம்பால் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி ஓகே அது செய்வோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். அதான் சூப்பர் காம்பினேஷன், கஞ்சிக்கும் இதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு அவ்வளோதான், சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சன்னா வந்து பசங்க நேற்று சாப்பாடுல வச்சுட்டாங்க. ஸோ அது எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ்னு இன்னைக்கு ஒரு வழியா முன்னாடியே எல்லாத்தையுமே முடிச்சு நோம்பு திறக்கிற டயத்தில் துவா செஞ்சு நல்லபடியாக திறந்தாச்சு. இன்னைக்கும் என் பட்ஜெட்குள்ளே கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்படி தான் என் டே இன்னைக்கு போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.